ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதமான அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தினுடைய கடந்த 2 மாதங்களிலும் தகப்பனைப் போல தோளில் சுமந்து வேண்டிய கிருபைகளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நம்மை வழிநடத்தின தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் எரேமியா 33வது அதிகாரம் 3வது வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் கிருபையும் உண்மையுள்ளவராக இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். யாருக்கு செய்வார் தெரியுமா? இந்த வார்த்தையின் முதலாவது வார்த்தை இப்படியாக சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு. யாருடைய வாழ்க்கையில் ஜெபம் என்கிற உறவு தேவனோடு கூட பலப்படுகிறதோ அவங்க வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். தானியேலுடைய வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, ஜெபத்துக்கு எவ்வளவு தடை வந்தும் தான் வேண்டிக் கொண்டபடியே 3 வேளை தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனாக தன் உறவை பலப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருந்த நிமித்தமாக கர்த்தருடைய பார்வையில் பிரியமானவனாய் மாத்திரமல்ல, அவன் வேண்டிக்கொள்ள தொடங்கின மாத்திரத்திலே தேவன் உத்தரவு அருளி செய்து அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ததை வேத வசனங்களை வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதே போல அடுத்த வார்த்தை இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து தேவ சத்தத்தை கேட்க யாருடைய இருதயமெல்லாம் ஏங்கி தவிக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவங்க வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். எஸ்ராவுடைய வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, வேதத்தை வாசிப்பதையும் அதன்படி தியானிக்கிறதுக்கும் அதன்படி செய்ய தன் இருதயத்தை பக்குவப்படுத்த நிமித்தமாக எஸ்ராவை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என நாம் விரும்புகிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் மேலான நம் அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆச்சரியமாய் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புவோம். ஏன்னா நாம் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தேவனோடு கூட இருக்க உறவை நாம் பலப்படுத்திக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த வார்த்தை விசுவாசி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறீங்களே, எங்கள் ஜெபத்தை நாங்கள் சரிப்படுத்தி கொள்ளவும், தேவனோடு வைத்திருக்க உறவை நாங்கள் இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்திக் கொள்ளவும், வேத வசனத்தின்படி செய்ய அர்ப்பணித்த ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அவங்க விரும்புகிறதுக்கு வேண்டுகிறதுக்கு மேலான பெரிய காரியங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. படிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்து தேர்வில் வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. திருமண காரியத்தில், வேலை காரியத்தில், ஒரு வியாபாரத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எதிர்பார்ப்புக்கு மேலான பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே ஆசீர்வாதத்தை நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே.